அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாமக இளைஞரணி தலைவர் பொறுப்பிலிருந்து முகுந்தன் விலகிக் கொள்ள முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முகுந்தன் விலகிக் கொள்ள முடிவு செய்திருப்பதாகவும் ராமதாசிடம் இதை தெரிவித்துவிட்டதாகவும் அண்மை தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் ராஜேஷ், நேற்று இளைஞரணி தலைவராக முகுந்தன் பொறுப்பேற்பார் என்று நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது முகுந்தன் விலகிக் கொள்ள முடிவு செய்திருப்பதாகவும் அந்த தகவலை ராமதாசிடம் தெரிவித்துவிட்டதாகவும் தகவல் கிடைக்கப்பெறுகின்றன. விவரங்கள் என்ன? வணக்கம். பாமக இளைஞரணி தலைவர் பொறுப்பிலிருந்து முகுந்தன் விலகிக் கொள்ள முடிவெடுத்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. நேற்று பாமகவுடைய பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரியிலே நடைபெற்றது. இதில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே கடும் வார்த்தை போர் வெடித்தது. வெளிப்படையாக இருவரும் மாறி மாறி தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அது ஒரு பெரிய மோதலாக மாறி அந்த பொதுக்குழு நிறைவு பெற்றது. இதற்கான காரணம் பாமகவினுடைய இளைஞரணி பொறுப்பு 2 ஆண்டுகளாக காலியாக உள்ள நிலையில் அந்த பொறுப்புக்கு முகுந்தன் என்பவரை கொண்டு வர பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்தார். அவர் யார் என்றால் அந்த முகுந்தன் ராமதாசுடைய சொந்த மகள் வயிற்று பேரன். அதன் காரணமாக அன்புமணி அதனை எதிர்த்தார். காரணம், வாரிசு அரசியலை நாம் வெளியில எதிர்த்து வருகின்றோம். மீண்டும் நம்முடைய கட்சியிலேயே இது போன்று உறவினர்களை கட்சிக்குள் கொண்டு வந்தால் அது வெளியில் நம்முடைய எதிர்வரிசையில இருக்கக்கூடியவர்களுக்கு தீனி போடுவது போல அமைந்துவிடும் என்றும், அது மட்டும் இல்லாமல் கட்சிக்காக உழைத்தவர்கள், சிறைக்கு சென்றவர்கள், போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள் என மூத்தவர்கள் பலர் இருக்கும் போது இப்படி 4-5 மாதங்கள் ஆன ஒருவரை கொண்டு வந்து கட்சியின் உயர் பொறுப்புக்கு, இளைஞரணி தலைவர் என்பது மிக முக்கியமான பொறுப்பு, அதற்கு கொண்டு வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அதனை மீறிதான் பாமக நிறுவனர் ராமதாஸ் பொதுக்குழுவில் அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். வெளியிட்ட உடனே அனைவரும் கைத்தட்டுவார்கள் என எதிர்பார்த்த நிலையில் யாருமே கைத்தட்டவில்லை. பிறகு அவரே மைக்கு பிடித்து, ராமதாஸை மைக்கு பிடித்து கையை தட்டி வரவேறுங்கள் என்று சொன்னபோது கூட ஒரு 15-20 பேர் மட்டுமே கைத்தட்டினார்கள். அரங்கினர் நூற்றுக்கணக்கானவர்கள் இருந்த நிலையில் ஒரு சிறு பகுதியினர் மட்டுமே கைத்தட்டி வரவேற்ற நிலையிலே, அதுவும் கேட்டு வாங்கியது என்ற அடிப்படையிலே அது முகுந்தன் தரப்பை ஒரு மாதிரி வருத்தம் செய்ய வைத்ததாக கூறுகிறார்கள். ஏனென்றால் அனைவரும் சேர்ந்து தன்னை வரவேற்றால்தான் கட்சியில் தன்னால் செயல்பட முடியும். நாளைக்கே ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ இளைஞரணி சார்பில் அறிவிக்கப்பட்டு நடத்துகிறோம் என்று சொன்னால் அந்தந்த மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் ஆட்களை கூட்டி வர வேண்டும். அவர்கள் தான் பந்தல் போடுவது உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் செய்து அந்த போராட்டத்தை நடத்தி முடிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆனால் கட்சியில் பெரும் பகுதியினர் தனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நிலையில், இவ்வளவு எதிர்ப்புக்கு மத்தியில் தான் அந்த பொறுப்புக்கு வந்தால் தன்னால் வீரியமாக செயல்பட முடியாது. எனவே எதிர்ப்பு இல்லாத சூழல் இருந்தால் வரலாம், இப்படிப்பட்ட எதிர்ப்போடு தன்னால் வந்தால் செயல்பட முடியாது என்ற காரணத்தால் விலகிக் கொள்ள முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதனோடு அவர் தரப்பில நாம் சில நண்பர்களிடம், அவருடன் இருக்கக்கூடிய நண்பர்களிடம் விசாரித்த போது முகுந்தன் தற்போது ரொம்ப அப்செட்டா இருக்காரு. நேற்று கூட பாத்தீங்கன்னா ஐயா பேர் சொல்லி கூப்பிட்டப்ப கூட அவர் ஸ்டேஜுக்கே போகல. ஏன்னா அவர் ரொம்ப விரக்தி ஆயிட்டாரு, மாமா இந்த மாதிரி திட்டாரு அப்படின்னு சொல்லி அன்புமணி அவர்களை குறிப்பிட்டு சொல்றாங்க. அவருக்கு விருப்பம் இல்லை, இப்ப இவர் மட்டும் சொல்லி நம்ம போனோம்னா கட்சியில ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முகுந்தன் ரொம்ப அப்செட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர்களுடைய நண்பர்கள் தரப்பு நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். இதை நேற்று விளக்கமாக தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களிடம் அவர் விளக்கமாக தெரிவித்து விட்டதாகவும் குறிப்பிடுகிறார்கள். இதன் காரணமாகத்தான் பொதுக்குழுவிலிருந்து பாதியிலேயே அவர் வெளியேறி இருக்கின்றார். பெயர் அறிவித்த போது கூட மேடைக்கு செல்லாமல் அவர் வீட்டுக்கே புறப்பட்டு சென்று விட்டிருக்கிறார். அதன் பிறகு மரியாதை நிமித்தமாக அவரிடம் இந்த விளக்கங்களை எல்லாம் தெரிவித்திருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு சூழலில் கட்சிக்குள் தான் வந்தால் செயல்பட முடியாது என்றும் அந்த விளக்கங்களை எல்லாம் முகுந்தன் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அவரை சமாதானப்படுத்தக்கூடிய நோக்கத்தில் தான் மருத்துவர் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கார். நான் பேசுறேன், அன்புகிட்ட நான் பேசுறேன், சரியாயிடும், கொஞ்ச நாள் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பேசியதாகவும், ஆனால் முகுந்தனை பொறுத்தவர்கள் அப்செட்டில் இருக்கக்கூடிய காரணத்தால் விலகிக் கொள்ள முடிவு செய்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.